உடலிலே உள்ள ஜீவகாந்த சக்தி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சக்தி. ஜீவகாந்த சக்தி, அந்த சக்தியை எப்பொழுதும் நாங்கள் இழக்கக்கூடாது. இந்த சக்தி எப்பொழுதெல்லாம் உங்கள் உடலை விட்டு போகின்றது என்றால், நீங்கள் அளவுக்கு அதிகமாக கோபப்படும் போது இந்த ஜீவகாந்த சக்தி உங்கள் உடலை விட்டு போகின்றது. அதாவது தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கோபப்படும் போது இந்த சக்தியை நீங்கள் இழந்து கொண்டிருக்கின்றீர்கள். வெறுப்பு, அச்சம் இவற்றையெல்லாம் விட்டு கவலை இல்லாமல், சினம் இல்லாமல், கடுஞ்சொல் இல்லாமல், எண்ணம் எப்பொழுதும் அமைதியாக இருக்குமானால் ஜீவகாந்த சக்தி சேமிக்கப்படும். மற்ற உயிர்களுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? இயற்கை வளத்தை உள்ளபடியே அனுபவிக்கின்றன மற்ற உயிர்கள். ஏனைய விலங்குகள், பறவைகள் அனைத்தும் தங்களுக்கு ஏற்றபடி எதையும் மாற்றவில்லை. இயற்கை எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே அனுபவித்து விட்டு செல்கின்றன. ஆனால் இந்த மனிதன் 6ஆம் அறிவை துணை கொண்டு இயற்கையை அவன் அறிவால் உருமாற்றி அனுபவிக்கின்றான். இதுதான் அறிவுத்திறன். உமது தெய்வீக முகத்தில் சேறு பூசப்பட்டு விட்டது. பல கோமாளி முகமூடிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு உங்கள் முகத்தை மூடி இருக்கின்றது. உங்களாலேயே உங்கள் முகத்தை அடையாளப்படுத்த முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமான முகமூடிகளை அணிந்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த முகமூடிகளில் எந்த முகமூடி உங்களுடைய உண்மையான முகமூடி என்று உங்களால் கடைசி வரையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரே ஒரு முகம்தான் உண்மையான முகம் இருக்கின்றது. அந்த முகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதான் யார் அறிந்து கொள்ள நான் யார். இதுதான் உண்மையான மனிதனின் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி அந்த நோக்கம் சிறந்த நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த நான்கு உரிய விடை உங்களுக்கு தெரிய வரும். அப்பொழுது தெரிய வரும்போது நீங்கள் நிச்சயமாக கடவுள் தன்மையோடு கடவுளாக மாறியிருக்கிறது. மனிதன் மனிதனாக வாழ மூல காரணமாக உள்ள மனதை அறிய வேண்டும். மனமானது உயிர், உடல் இவற்றோடு எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இயங்குகின்றது அந்த அளவுக்கு தான் மனிதனின் அமைதி நிர்ணயிக்கப்படுகின்றது. எல்லாமே மனதிற்குள் இருந்துதான் வர வேண்டும். இன்பம், அமைதி மனதிற்குள் இருந்துதான் அனைத்துமே உண்மையாக வர வேண்டும். மனதை போற்றி அதன் தூய்மையை காத்து ஆற்றலை பெருக்கி அதன் நுட்பத்தை அறிய ஆர்வம் கொள்ளுங்கள். மனவளக்கலைதான் உலகுக்கு அமைதி தரக்கூடியது. மனதை தூய்மைப்படுத்தல் என்பது மனதில் உள்ள தீய எண்ணங்கள், துன்பங்கள் மற்றும் கோபங்களை நீக்குவதாகும். இந்த இத்தனை கெட்ட விஷயங்களை நீக்கும் போதுதான் உங்களுடைய மனம் தூய்மையாகின்றது. மனம் எப்படி தூய்மையாக உள்ளதோ இயற்கை நமக்கு தர காத்திருக்கின்ற இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எண்ணம், சொல், செயல் என்ற மனிதனின் 3 தொழிலுக்கும் இயக்க களமாக இருப்பது மனம். முன்ஜென்ம பதிவுகள் ஒவ்வொரு உயிர் அணுவிலும் பதிந்திருக்கின்றது. முன்ஜென்ம பதிவுகள் 3 வயதுக்கு அப்புறம் ஏற்பட்ட பதிவுகளும் சேர்ந்து மனமாகின்றது. எனவே உண்ணும் சுவையை உணர்வதும் மனம், புசித்த சுவையை நினைப்பதும் மனமே. ஒவ்வொரு செயலின் மூலமும் மனம் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. உங்களுக்குள் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றீர்கள். தப்பான அபிப்பிராயங்கள், நிலையான கருத்துக்களை வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் எப்போதும் அவைகளின் மூலமாகவே இந்த உலகத்தை பார்க்கின்றீர்கள். மரணம் என்பது புதிய பிறப்பிற்கான தயார்படுத்தலே மரணமாகும். ஞானம் என்பது கல்வி அறிவல்ல. ஞானம் என்பது அமைதி, மௌனம், தியானம், இந்த பிரபஞ்சத்தோடு முழுமையாக ஒன்று கலத்தல். அதுதான் உண்மையான ஞானம். கல்வி அறிவுள்ள மனிதன் புனித நூல்கள், கொள்கைகள், தத்துவங்கள், கடந்த கால சுமைகள் அனைத்தையும் சுமந்து செல்கின்றவன் தான் கல்வி அறிவுள்ள மனிதன். நீங்கள் ஒரு மரத்திற்குள் ஆழ்ந்து சென்றால் அதற்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருப்பதை காண முடியும். ஞானம் முழு திருப்தியை கொண்டு வருகின்றது. கல்வி அறிவானது மேலும் அதிதிருப்தியை கொண்டு வருகின்றது. கடவுள் மேல் நீ ஆசைப்பட முடியாது. ஏனெனில் நீ கடவுளை ஒரு நாளும் அறிந்ததில்லை, பார்த்ததில்லை.
உணர்ந்தது கூட இல்லை. கடவுள் ஒரு விளைபொருள் இல்லை. ஏனெனில் மனிதர்கள் கடவுளை விற்பதற்காக கடைகளை கட்டி திறந்து வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு கடையிலும் விதவிதமான கடவுளர்கள் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் என்பவன் குறியீடு இடப்பட்டு வளர்க்கப்படுகின்றான். உங்கள் மனம் பதப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு வேலியிடப்பட்டு ஒரு சட்டத்திற்குள் பொருந்தும்படி இளமையிலிருந்தே வடிவமைக்கப்படுகிறது.